இந்த கிழங்கோட பேர் சக்கரவள்ளி கிழங்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இதோட பேர் ஸ்வீட் பொட்டேட்டோ. இது ஒருத்தவங்க வீட்டில் வந்து இனிப்பு வடை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. தெரிஞ்சவங்க வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உடனே நானும் ஆசைப்பட்டு சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போன்ட்டு வாங்கினேன். இது 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு. அந்த கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது மண்ணுக்கு அடியில் விளையிறதுனால மண்ணாக இருக்கும், நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு நல்லா அந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு மசிச்சுக்கணும். அது கூட நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா அது பைண்டிங்க்காக, அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருன்றதுக்காக அரிசி மாவு சேர்க்குறேன். நீங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அரிசி மாவு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய் தூள் உங்களுக்கு வாசனை வேணும்னாக்க பிடிக்கும், ஏலக்காய் பிடிக்குன்னா ஏலக்காய் தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு வெள்ளை சர்க்கரை தான் நான் சேர்த்தேன். நீங்கள் வந்து வெள்ளைத்தூள் இல்லை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி எதுவும் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அவங்க ஒயிட் சுகர் போட்டிருந்தாங்கன்றதுனால நானும் ஒயிட் சுகரே போட்டு செஞ்சு பார்த்தேன். மாவை நல்லா எல்லாத்தோடையும் மாவு அந்த கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லேசாக உப்பும் போட்டுக்கணும். அதில் போட்டுட்டு எண்ணெயை நல்லா சுட வச்சு அதில் வடை மாதிரி தட்டி போட வேண்டியது தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதை நான் ஓரலாக தான் கேட்டுக்கிட்டேன் எப்படி செய்யணுன்றத. ஆனால் அது மெஷர்மெண்ட்டு சரியாக கேட்காம விட்டுட்டேன், மாவு எந்த அளவுக்கு கலக்கணுன்றதை. இங்கே பாருங்கள், அப்படியே நான் எண்ணெயில் போட்ட உடனே எல்லா வடையும் அப்படியே கரைஞ்சி எண்ணெயிலே அப்படியே எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. அதனால் அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி போட்டுட்டேன். டேஸ்ட்டு ஓகே தான், ஆனால் வந்து இனிப்பும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் செஞ்சது. அவங்க செஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டு வரலை. எதுவுமே மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக நம்ம கேட்டுக்கிட்டு செஞ்சோம்னா தான் சூப்பராக வரும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் சொதப்பிடுவோம். இது நான் எப்படி சொதப்பிட்டேன்றதுக்காக காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஆனால் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் நாங்கள். ஆனால் அவங்க செஞ்ச அளவுக்கு டேஸ்ட் வரலையேன்னு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. நிறைய எண்ணெயை வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அளவு கேட்டு கரெக்டாக செய்யுங்க.